ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு நினைப்போம். அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு நினைப்போம். ரிவர்ஸில் எல்கேஜி போகணும்னு யாராவது நினைப்பாங்களா? ஸோ பிஜேபி மாதிரி ஒரு கட்சின்னு வந்துச்சுன்னா ரிவர்ஸில் எல்கேஜி அப்புறம் அப்படியே எழுத படிக்க தெரியாத மாதிரி ஆகிடும். யார் ஹிந்து? என்ன கணக்கில் நீ ஹிந்து? என் சாமி குலசாமி வேற, உன் குலசாமி வேற, எப்படி நம்ம எல்லாம் ஒன்றாவும்? எங்கள் வீட்டில் கடா வெட்டுவாங்க, உங்கள் வீட்டில் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. என் சாமிக்கு வெஜிடேரியன் சோறு வச்சா பிடிக்காது. அப்போ அது தெய்வ குத்தம் எனக்கு ஆகாதா? சரி, எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. 4 பேர் அப்படியும் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம தான் சொல்லணும். வணக்கம், மாதவி இளங்கோவன் அவர்களோட இருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ தேர்தல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே தேர்தலோட வைப்பு தான் கண்டிப்பாக இருக்கும். ஒரு கட்சிக்கு ஒருத்தங்க ஒரு விதமான ஆறுதல் சொல்கிறாங்க, ஒரு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க, எதிர்ப்புகள் சொல்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, ஏன் பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இல்லை, உங்களோட எதிர்ப்பு என்ன? பிஜேபி மாதிரி ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஏன் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சீக்ரெட்டே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் வந்து தலைவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு பகுத்தறிவை வளர்க்கணும், சமத்துவத்தை வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப பாடுபட்டு நிறைய பேர். தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஸோ எல்லாருடைய கல்வி, எல்லாருடைய சுயமரியாதை, எல்லாருடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரத்தெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பிஜேபி போன்ற ஒரு ஐடியாலஜி இருக்க ஒரு கட்சி உள்ளே வந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே ரிவர்ஸில் போயிடும். சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு நினைப்போம். அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு நினைப்போம். ரிவர்ஸில் எல்கேஜி போகணும்னு யாராவது நினைப்பாங்களா? கண்டிப்பாக முடியாது. ஆமாம், அடுத்தடுத்து மேலே தான் போகணும். ஆமாம். ஸோ பிஜேபி மாதிரி ஒரு கட்சின்னு வந்துச்சுன்னா ரிவர்ஸில் எல்கேஜி அப்புறம் அப்படியே எழுத படிக்க தெரியாத மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்தியா முழுக்க நம்ம ஸ்டேட்ஸை பார்க்கும்போது பிஜேபி ஆளும் ஸ்டேட்டிலலாம் கல்வி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் பெரும்பாலும் கொடுக்கறதில்ல. கம்பேரிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு ஸ்டேட் என்ன பண்ணணும்னா அதை விட பெட்டராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து வளரணுமே ஒழிய ரிவர்ஸில் பார்த்து ஒரு நமக்கு பழக்கம் இல்லாத, நமக்கு ரொம்ப அந்நியமான ஒரு ஐடியாலஜியை ரிவர்ஸில் பார்த்து பின்பக்கமாக போகக்கூடாது. அதனால வந்து பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து நமக்கு ஒத்து வராது. ஏன்னா உறுதியாக சொல்கிறீங்க, உறுதியாக நிற்கிறீங்க இதில். ஆமாம், நமக்கு அது ஒத்தே வராது. ஏன்னா நம்மளோட ஒரே குறிக்கோள் வந்து அனைவருக்கும் முன்னேற்றம், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சுயமரியாதை. மான மரியாதையெல்லாம் விட்டு ரிவர்ஸில் போனோம்னா அது எப்படி? முடியாதுதான். ஆமாம், பேட் ஐடியா. அக்ரி மேம். இப்போ பிஜேபி வந்து டெமோக்ரஸி வே வழியாக தானே வந்திருக்காங்க. அதையே நம்ம தடுக்கிறாங்க. ஜனநாயகங்கிறது எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு உரிமையை கொடுக்கணும், எல்லா தனி மனிதனையும் ஒரு மரியாதையோடு இருக்க வைக்கணுங்கிறதுக்கான ஒரு கான்செப்டு. ஆனால் வந்து அதை எளிமையாக மேனிப்புலேட் பண்ணுறவங்க சிலர் இருக்காங்க. குறுக்கு வழிகளை கண்டுபிடிச்சி சரி ஜனநாயக முறைப்படி இப்போ நம்ம வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க எல்லாம் இங்கே வந்து இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு தம்பி ஒருத்தர் பானிபூரி விற்க வராரு. அவர்கிட்ட நம்ம பானிபூரி வாங்கலாம், அதுக்கு நியாயமான விலையை நம்ம கொடுக்கலாம், அந்த தம்பியை நம்ம நல்லபடியாக அன்பாக அனுசரித்து போகலாம். ஓட்டுரிமை கொடுத்து நாம் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவரை சொல்ல விடக்கூடாது. அந்த உரிமை வந்து நமக்கு தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு காலையில் ஏஞ்சா ஒரு வீட்டில் காஃபி குடிச்சு பழக்கம். கேரளாவில் போனால் கட்டன் சாயா குடிப்பாங்க. அவங்க குடிக்கிறாங்கிறதுனால நாம் இதுதான் குடிக்கணும், இதில் பால் இல்லை உனக்கு நல்லதுன்னு சொன்னால் நம்ம காலையில் சரிப்படுமா? படாது. ஓகே, இதை வந்து நான் எளிமையாக ஏன் சொல்கிறேன்னா, அடுக்கு மொழியில் பேசணுன்னா பேசலாம், அதுக்கு பேசுறதுக்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறேன், இன்னும் எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால. ஸோ அடுத்தவங்க வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்னு சொல்கிறது வந்து ஜனநாயகம் கிடையாது. ஆனால் இந்தியா ஜனநாயக சட்டத்தின்படி அதில் வந்து குறுக்கு வழிகளெல்லாம் அதை பிரயோஜனப்படுத்தி அதை பயன்படுத்தி அந்த வேலையை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்காக நம்ம ஜனநாயக உரிமையை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இல்லை, வெரி குட் மேம், ஐ அக்ரி டு யுவர் பாயிண்ட். இப்போ வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான எக்ஸாம்பிளும் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுலே வந்து எக்ஸாம்பிளோட தான் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு 3 காரணங்கள், இதுதான் அப்படிங்கிறது விரல விட்டு சொல்கிற மாதிரி ஒரு 3 காரணங்கள் மேம், எதுக்காக பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்பர் 1, பிஜேபி சுயமரியாதைக்கு எதிரான ஒரு கட்சி. எனக்கு என்னோட மான மரியாதை முக்கியம், எனக்கு என்னோட உரிமை முக்கியம்,
எனக்கு வந்து என்னுடைய வாழ்வாதாரம், எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை நேர்மையாக பண்ணணுங்கிறது முக்கியம். பிஜேபி மாதிரி ஒரு கட்சி உள்ளே வந்துச்சுன்னா அது நடக்காதுங்கிறது நம்ம எடுத்துக்காட்டோட சொல்லலாம். பிஜேபி ஆளும் ஸ்டேட்டில் சுயமரியாதை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம், திராவிட கட்சிகள் எந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் கல்விக்கு முன்னுரிமை எப்பயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு வந்து கல்வியில் உயர்ந்த ஒரு நாடாக இருக்கிறதுனால, ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னலி நமக்கு மரியாதை ஜாஸ்தி. இப்போ தமிழன் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறான்னா அவன் அங்கே போய் கொளுத்து வேலை சித்தால் வேலை பண்ணலை. யாராவது பண்ணுவாங்களா இருக்கும், அதுவும் நல்ல கௌரவமான வேலை தான். ஆனால் சென்சஸ் படி கணக்கு படி பார்த்தா ஐடியில் வேலை பார்க்குறாங்க, வேறு பிஸ்னஸில் வேலை பார்க்குறாங்க, ஹெச்ஆர் இந்த மாதிரியான படித்த ஸ்கில்டு வேலைகளை தான் பார்க்குறாங்க. அதனால் வந்து கல்வி முக்கியம். ஸோ இப்போ மற்ற ஸ்டேட்டில் வந்து கல்விக்கு அவங்க பெரிய முக்கியத்துவம் கொடுத்தா மாதிரி தெரியல. நம்மளுடைய தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் காலையில் ஃப்ரீயாக சாப்பிடுங்க, மத்தியானம் ஃப்ரீயாக சாப்பிடுங்க, ஸ்கூலுக்கு சைக்கிளில் போங்க, உங்களுக்கு புக்ஸு நாங்கள் கொடுத்துருவோம், உங்களுக்கு ஷூ நாங்கள் கொடுத்துருவோம், யூனிஃபார்ம் கொடுத்துருவோம், தயவு செய்து போய் படிங்க, எல்லாரும் படித்து பெரிய ஆள் ஆயிடுங்க. இப்போ ஃபாரினில் படிக்கிறதுக்கெல்லாம் திமுக அரசு வந்து மக்களுக்கு உபயோகமாக திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது நார்த்தில் இந்த மாதிரி இருக்கா? இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை பார்த்து மதிய உணவு திட்டம்லாம் பக்கத்து ஸ்டேட்டில் ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு அவங்களும் காப்பி பண்ணியிருக்காங்க. அது நல்லது. ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தில் பெட்டராக இருக்கோம், நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க, நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருந்துட்டு போவோம். ஆனால் நம்மளை வந்து இப்போ ஒரு பிஜேபி ஸ்டேட் வந்து அவங்களோட அரசியலே வந்து இந்துத்துவ அரசியல், ஆர்எஸ்எஸ் அரசியல். இந்துங்கிற வார்த்தை வந்து வெள்ளைக்காரன் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி கொளுத்தி போட்ட வார்த்தை. அது வந்து ஒரு மதத்தை குறிப்பிட்ட வார்த்தையாக முதல்ல இல்லவே இல்லை. நீங்கள் இப்போது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி சொத்து பத்திரிக்கை எதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நான் சைவன், நான் வைஷ்ணவன் அந்த மாதிரி ஒன்று தான் போட்டிருக்குமே ஒழிய இந்துன்னு ஒரு மதம் போட்டிருக்காது, இருக்காது. அது வந்து வெள்ளைக்காரன் வந்து சரி நான் கிளம்புறேன், நீங்கள் அடிச்சுட்டு சாவங்கடா அப்படின்னு போட்டுட்டு போட்டு ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசப்படுது. யாரு ஹிந்து, என்ன கணக்கில் நீ ஹிந்து, ஏன் சாமி குலசாமி வேற, உன் குலசாமி வேற, எப்படி நம்ம எல்லாம் ஒன்றாவோம்? எங்கள் வீட்டில் கடா வெட்டுவாங்க, உங்கள் வீட்டில் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, என் சாமிக்கு வெஜிடேரியன் சோறு வச்சா பிடிக்காது, அப்போ அது தெய்வ குத்தம் எனக்கு ஆகாதா? இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து எங்களோட ஃபண்டமெண்டல் நம்பிக்கைகளையும் உரிமைகளையும் நீங்கள் வந்து குழப்ப பார்க்குறீங்க. இந்த மாதிரியெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, உங்களுக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் உங்கள் ஊரில் நல்லா இருங்க, எங்களை விட நீங்கள் பெட்டரானீங்கன்னா அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏதாவது கற்றுக்கணுன்னா சொல்லித்தரோம், கற்றுக்கோங்க, அது நியாயம். இங்கே வந்து எங்களை ரிவர்ஸில் கூட்டிகிட்டு போனோம், நாங்கள் பண்ணுறது இல்லை இதெல்லாம் கரெக்டு கிடையாது, நீங்கள் அதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தொட்டு பரம்பரையாக நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு வேலை செய்யுது. ஒரு திட்டம் பிரயோஜனமாக இல்லைங்கும் போது ஐயா நீ என்னது இப்படி பண்ண, காலையில் நீ ஏஞ்சி சுடு தண்ணி குடிங்க, நீங்கள் ரன்னிங் போகும்போது ஷூ போட்டு போங்க, இந்த மாதிரி சொல்லும் போது தான் வெறும் காலில் போனால் முள் குத்திரும், இப்படி நல்ல அட்வைஸ் கொடுத்தா பரவாயில்ல. எனக்கு ஒரு வேலை நல்லா நடக்குது, நான் கரெக்டாக செய்கிறேன், எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனப்படுது, அதை நீங்கள் கலைச்சி விட பார்த்துட்டு அதுதான் கரெக்டுன்னு எங்கள் மண்டையில் ஏற்ற பார்க்குறீங்க. இது பார்க்க காமெடியாக இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு கட்சி நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார வரணுங்கிறத வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? மேடம், இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்குள்ள இந்த 27 தொகுதியில ஆட்கள் நிக்கிறாங்க இல்லையா? பிஜேபிக்கான ஆட்கள் நிக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நம்ம என்னதான் இவ்வளோ பேசினாலுமே இதுக்கான ஆதரவுக்கு தெரிவிக்கிறாங்க, இதுக்கு நின்று போராடுறாங்களே, வரணும். ஆமாம், 3 கண்ணை வாரானா சின்ன குழந்தை பயப்படும்ல, அந்த மாதிரி ஒரு 4 பேரை பிடிச்சி பேய் கதை சொன்னால் அவங்க நம்பிட்டு போவாங்க. எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 4 பேர் அப்படியும் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம தான் சொல்லணும், இல்லைப்பா நீயே நியாயமாக பேசு, உங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம் நடந்திருக்கு, நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள், நானும் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன், அப்போ நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். நீங்கள் வந்து இல்லை அப்படிதான் இல்லைன்னா பேய் பிடிச்சிக்கும், சாமி கண்ணை கொத்திரும், இந்த மாதிரிலாம் பயமூர்த்தி எதாவது பண்ணி ஆர் இதில் ஆதாயம் தேடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே நல்லது தான் பண்ணணும், எல்லாருமே நல்லதை தான் நினைப்பாங்க, எல்லாருமே நேர் வழியில் தான் நடப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. குறுக்கு வழியில் போகிறவங்க இருப்பாங்க, கோணையாக யோசிக்கிறவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒருத்தங்க நாசமாக போகிறதுனால நன்மை அடையிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அதையும் ஆதரிக்கிறதுக்கு. ஆமாம், அவங்க குழி பறிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, இருக்கிறவங்க இருப்பாங்க. சரி, உறுதியாக இருக்கீங்க மேடம், பிஜேபி வராது அப்படிங்கிறது வரக்கூடாது, சாரி வரவும் வராது,
வராது. ஏன்னா நமக்கு கடைசியில் வந்து நம்ம பழப்பை தானே பார்க்கணும். அதனால பிஜேபி வராது, வரவும் கூடாது. ஓகே மேடம். ரொம்ப ஒரு அருமையான விளக்கம். இதை நீங்க பேசுனதுல வச்சு எல்லாருமே வந்து இப்ப முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க, நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா எல்லாரும் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றி மேடம், அருமையான விளக்கம். நன்றி. நன்றி. நம் மண்ணை நாமே காப்போம்.